ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராகியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. என்னை மணங்கவர்ந்த ஈசனை வானவரதம் முன்னவனை மூழிக்களத்து விளக்கினை அன்னவனை ஆதனூர் ஆண்டளக்கும் ஐயனை. 108 திவதேச வைபவங்கள்ல சோழ நாட்டு திருப்பதிகளில் ஒன்றான திரு ஆதனூர் திவதேசத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். கோபுரி, ஆதனூர், ஆதிரங்கேஸ்வரம், அனந்தசயனம், பார்கவ கஷேத்திரம் என்றெல்லாம் கொண்டாடப்பட்ட உத்தமமான திவதேசம். இங்கே எம்பெருமான் அதி மனோகரமா அதிரூப சௌந்தரியத்தோடைய கூட ஸ்ரீரங்கம் பெரிய பெருமாளை போல விலட்சணமான பேரழகோடைய கூட அழகு வெள்ளத்தை போல எம்பெருமான் சயனித்துக் கொண்டிருக்கிறான். ஸ்ரீரங்கத்தில் எம்பெருமானை நெருங்கி நின்று சேவிக்க முடியவில்லை என்கிற குறை தீர இந்த திவதேசத்திலே எம்பெருமானை ஆச்சரியமாக சேவிக்கும்படியான பாக்கியம் ஏற்படுகிறது. இந்த க்ஷேத்திரம் விஷயமா பிரம்மாண்ட புராணத்திலே சாக்கப்பட்டதான ஸ்தல புராணங்களை எல்லாம் அனுபவித்தோம். பிரம்மாண்ட புராணம் தவிர்த்து பிற இடங்களிலே இருக்கக்கூடியதான ஸ்தல புராண விஷயங்களை தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். இந்த எம்பெருமான் முதல்ல ஆதிசேஷனுக்கு எல்லா கைங்கரியங்களையும் பண்ணக்கூடியதான பாக்கியத்தை இந்த க்ஷேத்திரத்துல கொடுத்தான். அதனால இந்த எம்பெருமானுடைய க்ஷேத்திரத்திற்கு அனந்தசயன க்ஷேத்திரம் அப்படின்னு பெயர் வந்ததுன்னு பார்த்தோம். அது பிரம்மாண்ட புராணத்தினாலே சொல்லப்பட்ட விஷயம். பிரம்மாண்ட புராணத்திலே சொல்லப்படாத ஒரு விஷயம், எம்பெருமான் இங்கே ஆதிசேஷன் சொல்லக்கூடிய திருவனந்தாழ்வானுக்கு சங்க சக்கர லாஞ்சனம் பண்ணியிருக்கிறான். அதாவது அனந்தனுக்கு சமாசிரயணம் பண்ணியிருக்கார் பெருமாள். ஆதிசேஷன் இந்த திவதேசத்திலே தபஸ் பண்ணி எம்பெருமானை நேர சேவித்து, எம்பெருமானே எப்போதும் நான் உன்னல் பிரியாம இருக்கக்கூடியதான அந்த பாக்கியம் எனக்கு வேண்டும், உன் நிழல் போல உன்னை நீங்காமல் எப்போதும் இருந்து கொண்டு உனக்கு கைங்கரியம் பண்ணணும், உன் திருமேனியை தீண்டக்கூடியதான பாக்கியம் வேணும்னு கேட்டார். அப்போ பெருமாள் சாதிக்கிறார், பகவான் ஸ்ரீமன் நாராயணனான எனக்கு, விஷ்ணுவான எனக்கு கைங்கரியம் பண்றவா வைஷ்ணவ சின்னங்களான சங்க சக்கரங்களை தரித்துக் கொண்டுதான் பண்ண வேணும். சங்க சக்கர முத்திரை இருக்கிறவா தான் கைங்கரியத்திற்கு அர்ஹமானவா. அதனாலதான் பெருமாள் திருவாராதனமோ மந்திர ஜபமோ கோயில் கைங்கரியமோ எதுவா இருந்தாலும் சமாசிரயணம் ஆனாவிட்டு தான் பண்ணக்கூடிய யோகியத்தை வர்றது, அது வரைக்கும் பண்ண விடுறது இல்லைன்னு சம்பிரதாயத்துல வச்சுட்டு இருக்கோம். அதனால அனந்தனே சங்க சக்கர லாஞ்சனம் பண்ணி கொண்டு இந்த கைங்கரியத்திலே ஈடுபடுவாயாகன்னு பெருமாள் சாதிக்க, தேவரையரே அனுகிரகிக்கணும் அப்படின்னு ஆதிசேஷன் எம்பெருமானை விழுந்து சேவித்து பிரார்த்திக்கிறான். அப்போ இந்த ஆண்டலுக்கும் ஐயன் எம்பெருமானே ஆதிசேஷனுக்கு ஆச்சாரியனாக இருந்து மந்திர புரஸ்சரமா அக்னியிலே தகிக்கப்பட்டதான சங்கத்தையும் சக்கரத்தையும் ஆதிசேஷனுடைய தோள்களிலே பொறித்து ஆதிசேஷனை சமாசிரயண பரராக ஆக்கி கைங்கரிய பரனாக ஆக்கி ஸ்ரீ வைஷ்ணவத்துவத்தோடைய கூட கைங்கரியம் பண்ணும்படியான பாக்கியத்தை எம்பெருமான் இங்கே ஏற்படுத்தி கொடுத்தான். இன்னைக்கும் ஆதனூர்ல கர்ப்பகிரகத்துல மூலவரான ஆண்டலுக்கும் ஐயனை சேவிக்கிற போது பெருமாள் சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாம்பு படுக்கை, அந்த சேஷ பரியங்கம் இருக்கிறது, அதிலே திருவனந்தாழ்வான் படம் எடுத்துக்கொண்டு எம்பெருமானை கைங்கரியம் பண்ணினவாறு சேவித்துக் கொண்டிருக்கிறானே, அவனுடைய படத்துல பார்த்தோமானா சங்கும் சக்கரமும் பொறிக்கப்பட்டிருக்கும். ஆதனூர் கர்ப்பகிரகத்துல பெருமாள் படுத்துருக்கிற பாம்பு படுக்கையான அனந்தனை சேவிக்கிறச்ச நன்னா பளிச்சுன்னு சங்க சக்கரங்கள் பதிக்கப்பட்டிருப்பது தெரியும். அந்த சங்க சக்கரங்கள் எம்பெருமான் ஆண்டலுக்கும் ஐயனே ஆதிசேஷனுக்கு தோளிலே ஒற்றி அனுகிரகம் பண்ணினது அப்படின்றது ஒரு விஷயம். இன்னொன்னு, காமதேனு இங்கே தபஸ் பண்ணி விசேஷ சக்தியை பெற்றது, அதனால கோபுரி ஆதனூர் அப்படின்னு பெயர் வந்ததுன்னு பார்த்தோம். அது தவிர ஒரு விஷயம், இங்கே காமதேனு கொஞ்சம் மனசிலே பேராசையோடு கூட எம்பெருமானிடத்துல ஒரு வரம் கேட்கிறது. என்ன அப்படின்னா, எம்பெருமானே ஸ்ரீமன் நாராயணா, நீ திருப்பார்கடலை கடைந்த போது பல உத்தமமான வஸ்துக்கள் அதிலிருந்து வெளியில வந்தது, அதுல நானும் ஒருத்தி. பெருமாள் க்ஷீராப்தி மதனம் பண்ற போதுதான் காமதேனுன்னு சொல்லக்கூடிய பசுவும் பார்க்கடல்ல இருந்து வெளியே வந்தது. அதே மாதிரிதான் உன்னுடைய தர்மபத்னியான லக்ஷ்மி தேவி பெரிய பிராட்டியும் அப்படிதான் எங்களோட கூட பார்க்கடல்ல இருந்து வெளியில வந்தவோ.
அப்படி இருக்கிறச்ச நாங்க எல்லாருமே பார்க்கடல்ல இருந்து தோன்றினவா, ஒரே சமயத்துலதான் வந்தோம் அப்படின்னு சொல்றச்ச என்னை விட லக்ஷ்மி தேவி எந்த விதத்துல வசந்து போயிட்டா? அவளை பெரிய பிராட்டின்னு சொல்றா, ஈஸ்வரின்னு சொல்றா, உன் பக்கத்திலேயே இருக்கா, அவளுக்கு விசேஷமான சக்திகள்லாம் உண்டுன்னு சொல்றா, அவ மோட்சம் தருவான்னு சொல்றா. ஆனால் எனக்கு அந்த மாதிரி விசேஷமான சக்திகள்லாம் ஒண்ணும் இல்லையே. யாருக்கு எந்த ஐஸ்வர்யம் வேணும்னாலும் மகாலட்சுமி தான் அனுகிரகம் பண்றா, ஐஸ்வர்ய பிரதாதா, ஐஸ்வர்யத்தை அனுகிரகிப்பதற்கு அதிதேவதை அப்படின்னு எல்லாம் சொல்றாளே, அந்த லக்ஷ்மிக்கு இருக்கக்கூடிய பெருமை மகாத்மியம் எனக்கு இல்லையே. அவளோடு கூட விசேஷமான சமானமான சக்தி எனக்கு ஏற்படணும், அதுக்கு நீ அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சர்வலோக மாதாவா, இந்த காமதேனுவுக்கும் மாதாவாக இருக்கக்கூடிய லக்ஷ்மி தேவியனிடத்துல ஸ்பர்த்த போட்டியோடு கூட கேட்கிறாவோ. அது மகா அகங்காரம். பெருமாளிடத்திலே பிராட்டி இடத்திலே நமக்கு என்ன வேணாலும் கேட்கலாமே ஒழிய நீயும் நானும் சமம், உன்னோட நான் பெரியவன்னு சொல்லக்கூடியதெல்லாம் மகா அகங்காரம். அதற்கு காரணம் தீவிரமான பக்தி இல்லாததுன்னு சொல்லணும். நிறைய பேர் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கிற ஒரு விஷயம், திருப்பார்கடலை கடைந்த போதுதான் பிராட்டி அவதாரம் பண்ணினா, அதுக்கு முன்னாடி பிராட்டி இல்லை, அப்படி கிடையாது. ராமன் அவதாரம் பண்ணின அன்னைக்குதான் ராமன் இருந்தான், முன்னால இல்லைன்னு அர்த்தமா? இல்ல பெருமாள் கண்ணனாக அவதாரம் பண்ணின போதுதான் கண்ணனா இருக்கான், மற்ற சமயத்துல பெருமாள் இல்லைன்னு அர்த்தமா? அதெல்லாம் ஒண்ணுமில்லை. அதெல்லாம் அவதாரங்கள். எம்பெருமான் குறிப்பிட்ட காரணத்திற்காக குறிப்பிட்ட திருநாமத்தோட குறிப்பிட்ட காலத்திலே குறிப்பிட்ட இடத்திலே வந்து தோன்றுவதற்கு அவதாரம்னு பேரு. எம்பெருமான் எப்போதும் சாஸ்வதமாக இருந்து கொண்டிருக்கிறான். அதை போலவே பிராட்டியும் பெருமாளோடு கூட எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறாள். பார்க்கடல் கடைந்த போது பிராட்டி வந்தது பிராட்டியினுடைய ஒரு அவதாரமாக கொள்ள வேணுமே அண்ணி, அதுக்கு முன்னால பெருமாளுக்கு பிராட்டியானவள் இல்லே அப்படின்னு சொல்றதெல்லாம் அஜ்ஞானம் அப்படின்னு சம்பிரதாயத்துல பெரியவாளுடையதான திருவுள்ளம். இப்படி எங்களோடு கூட பார்க்கடல்ல இருந்து வந்தவதானே லட்சுமி, அவளுக்கு மாத்திரம் என்ன அப்படி ஒரு விசேஷ சக்தி அப்படின்னு காமதேனு கேட்கவே தகுந்த பாடம் புகட்ட வேணும்னு பெருமாள் திருவுள்ளப்பட்டார். இப்ப என்ன, லக்ஷ்மிக்கு சமானமான ஒரு மகாத்மியம் ஒரு பெருமை உனக்கு வேணும், அவ்வளவுதானே? ஒரு நிமிஷம், உனக்கு விசேஷமான சக்திகள்லாம் உண்டோன்னு யார் எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் தரக்கூடியதான சக்தியை நான் வரமா கொடுத்திருக்கேனோன்னு ஒண்ணு பண்ணு அப்படின்னு சொல்லி பெருமாள் என்ன பண்ணார், தலைக்கு அடியில வச்சு படுத்துட்டு இருக்காரு படி, அந்த மரக்கால் படி எடுத்து காமதேனு கிட்ட கொடுக்கிறார். உன்னுடைய சக்தியினால இந்த படியை நிரப்பு பார்க்கலாம் அப்படின்னார். காமதேனு தன்னுடைய சக்தி முழுக்கவும் பயன்படுத்தி அந்த படியை நிரப்பலான்னு பார்த்தது, அவளால பண்ண முடியல. ஏதோ கால்வாசி அரைவாசி ரொம்பித்து எத்தனை முயற்சி பண்ணியும் முழு சக்தியை பயன்படுத்தியும் அவளால அந்த மரக்காப்படியை நிரப்ப முடியல. பெருமாளண்ட காட்டினா, சுவாமி என்னால முடியல, இவ்வளவுதான் முடிஞ்சது, என்ன மன்னிச்சுருங்க அப்படின்னா. சரி ஒரு நிமிஷம் அந்த படியை எப்படி கொடு அப்படின்னு அவளிடத்துல இருந்து அந்த மரக்கால் படியை பெருமாள் வாங்கிக்கிறார். வாங்கி பெருமாளுடைய திருவடிவாரத்துல பெருமாளுக்கு ஸ்ரீபாத கைங்கரியம் பாத சேவம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய லக்ஷ்மி தேவி தாயார் இடத்துல கொடுக்கிறார். ரமா இந்த படிய உன்னுடைய சக்தியால நீ நிரப்பு அப்படின்னு தாயார் இடத்துல பெருமாள் படியை கொடுக்கிறார். தாயார் என்ன பண்ணினா, பெருமாளை பக்தியோடு கூட கைகூப்பி சேவித்து பெருமாள் திருவடியை கண்களிலே ஒற்றிக்கொண்டு பெருமாள் இடத்துல வினயமா பக்தியா அந்த படியை வாங்கிண்டா. வாங்கி பெருமாளை பார்த்து பிரார்த்திக்கிறா, சுவாமி உங்க கழுத்துல சாத்தின் இருக்கிற துளசி மாலையில இருந்து நான் ஒரே ஒரு துளசி தளத்தை எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு கேட்கிறா. பெருமாள் சரின்னு சொல்றார். உடனே பக்தியோடு கூட பெருமாளுடைய திருமேனியிலே இருக்கக்கூடிய துளசி மாலையில இருந்து ஒரே ஒரு துளசி தளத்தை எடுத்து பெருமாளை சேவிச்சு பெருமாளுடைய பேரை சொல்லி பெருமாளை நினைச்சுண்டு அந்த மரக்கால் படியில இட்டு அந்த மரக்கால் படியானது நிரம்பணும் அப்படின்னு நினைக்கிறா. ஒரு க்ஷணத்துல மரக்கால் படி மொத்தம் நிறைஞ்சு போய் வழியறது. பெருமாள் காமதேனுவை கூட்டு காட்டினர். காமதேனோ, உன்னிடத்துல சொன்ன அதே வார்த்தையை அதே காரியத்தை தான் லட்சுமியின் இடத்துல சொன்னேன். உனக்கு மரக்கால் படி நிறையல, லட்சுமிக்கு தெரிஞ்செடுத்து. இதுல இருந்து உனக்கு என்ன தெரியறது? லட்சுமியினுடைய பிரபாவம் தெரியறதா உனக்கு? லட்சுமியானவள் தான் சர்வேஸ்வரியா இருக்க செய்தேயும் அவளுக்கு எல்லா சக்திகளும் என்ன போல இருக்க செய்தேயும் எனக்கு சமானமானவளாக அவள் இருக்கிற போதும் கூட அவளுக்கு பர்த்தாவா அவளுக்கு ஆச்சாரியனா பத்தியா இருக்கிறபடியினாலே எனக்கு ஒரு பிராதானியம் கொடுத்து என்னுடைய திருவடிகள்ல பக்தியோடு கூட என் பிரசாதத்தினால அதை ரொப்பணும்னு நினைக்கிறா. அந்த பக்தியும் வினயமும் உனக்கு வரலையே. இந்த படியை ரொப்புன்னு சொன்ன உடனே உன்னுடைய சக்தி முழுக்கும் பிரயோகம் பண்ணி நிரப்பணும்னு பார்த்தியே ஒழிய சர்வேஸ்வரனான என்னுடைய ஆசீர்வாதத்தை நீ கோரலையே, என்ன சேவிக்கலையே அப்படின்னு பெருமாள் சொல்லி அவாவாளுடையதான வினயம் பணிவு
மற்றும் பகவானிடத்திலே இருக்கக்கூடிய பக்தி, இதனாலதான் அவாவா வசந்த ஸ்தானத்தை அலங்கரிக்கிறா அப்படின்னு சொல்லி காமதேனுவுக்கு புத்தி புகட்டினார். காமதேனுவுக்கு ஞானம் வந்தது. எம்பெருமானே, லக்ஷ்மி தேவியினுடைய பிரபாவம் தெரியாமல் அடியேன் இந்த மாதிரி அபச்சாரப்பட்டுட்டேன், மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு காமதேனு சொல்லிவிட்டு பெருமாள் இடத்துல பிரார்த்திக்கிறா. என்றும் உன் திருவடிகளில் நீங்காத பக்தி வேண்டும். தாயார் இத்தனை பெருமையோடு இருக்கான்னா உன்னிடத்துல இருக்கக்கூடிய பணிவு பக்தி தான் காரணம்னு சொன்னேன். அந்த மாதிரி நீக்கமில்லாத பக்தி உன் திருவடிகள்ல எனக்கு ஏற்படணும். நானும் என் கன்றான நந்தினியும் உன் திருவடி வாரத்திலிருந்து உன்னை சேவிச்சுட்டே இருக்கோம். எங்களுக்கு உன்னுடைய அனுகிரகம் எப்போதும் இருக்கணும்னு பிரார்த்திக்க, அப்படியே இருங்கோன்னு சொல்லி பெருமாள் அனுகிரகிக்கிறார். இன்னைக்கும் ஆதனூர்ல பெருமாளுடைய திருவடி வாரத்திலே காமதேனுவும் நந்தினியும் பெருமாளை கைகூப்பி சேவிச்சுருக்கிறது போல ஆச்சரியமான ஒரு அந்த சன்னிவேசத்தை வைக்கலாம். இது ஒரு விஷயம். இன்னொன்னும், இந்த கஷேத்திரத்திற்கு பார்கவ கஷேத்திரம் அப்படின்னு பேர். பார்கவ கஷேத்திரம் அப்படின்னா பிருகு மகர்ஷி தபஸ் பண்ணி வரம் பெற்ற கஷேத்திரம் அப்படின்னு அர்த்தம். அனந்தசயனம் ஆதிசேஷன் தபஸ் பண்ணி வரம் பெற்ற கஷேத்திரம். கோபுரி காமதேனு தபஸ் பண்ணினது. சூரிய புஷ்கரணி சூரியன் தபஸ் பண்ணினது. அந்த கணக்கிலே பார்கவ கஷேத்திரம் பிருகு மகர்ஷி தபஸ் பண்ணின கஷேத்திரம். பிரம்மாண்ட புராணத்திலே சொல்லப்பட்டது தவிர ஒரு விஷயம், இந்த துர்வாச மகரிஷி ஒரு மாலையை இந்திரனிடத்திலே கொடுக்க, அந்த மாலையை இந்திரனானவன் யானை மேல போட, ஐராவதம்னு சொல்லக்கூடிய யானை அதை காலால போட்டு மிதிச்சுட, பிராட்டியினுடைய பிரசாதமான மாலையை இந்த மாதிரி அவமானப்படுத்தினதனாலே துர்வாசருடைய சாபத்தினாலே இந்திரன் புகழையும் செல்வங்களையும் இழந்து சாதாரண மண்ணை விட கேவலமான சக்தி உடையவனா பூலோகத்துல வந்து விழுந்தான்னு பார்த்தோமே. அது கொஞ்சம் வித்தியாசமா சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, வித்யாதர பெண் ஒருத்தி, வித்யாதரர்கள்னு சொல்லக்கூடியவா புருஷாலும் உண்டு ஸ்திரீகளும் உண்டு. இவா தேவலோகத்திலே தேவர்களுக்கு அடுத்தபடியான ஸ்தானத்தில் இருக்கிறவா. ஆடுவது பாடுவது முதலான விசேஷமான கலைகள்ல சிறந்த நிபுணர்களை வாழலாம். அப்பேற்பட்ட வித்யாதரர்கள்ல ஒரு பொண்ணு, வித்யாதர பெண் ஒருத்தி பெருமாள் பிராட்டியை போய் சேவிக்கணும்னு பெருமாள் இருக்கக்கூடியதான லோகத்துக்கு போய் பெருமாளையும் பிராட்டியையும் தன்னுடைய கீர்த்தனையினாலே ஆராதிக்கிறா. பாட்டு பாடி வீணையை மீட்டி பெருமாளும் பிராட்டியும் கண்ணை மூடிண்டு அப்படியே மனசு லயிச்சு போய் இவருடைய பாட்டை கேட்டு ஆனந்திக்கிறா. அப்படியே மெய்மறக்கும்படியா வீணையை மீட்டிண்டு ஆச்சரியமான தன்னுடைய காந்த குரலாலே பாட்டு பாடி பெருமாள் பிராட்டியை மகிழ்விக்கிறா. இதனால மகிழ்ந்த தாயார் தன் கழுத்துல இருக்கக்கூடிய ஒரு புஷ்பமாலையை அந்த வித்யாதர பெண்ணுக்கு பரிசா கொடுக்கிறா. அந்த பொண்ணும் பக்தியோடு கூட அதை வாங்கிட்டு பெருமாள் தாயார் அனுகிரகம் பெற்றுக்கொண்டு தேவலோகத்துக்கு போயின்னு இருக்கா. அந்த சமயத்துல துர்வாச மகரிஷியானவர் தேவலோகத்துக்கு இந்திரனை பார்க்கணும்னு காரியமா வரவே, ரிஷியை பார்த்தவோ கைகூப்பி சேவிச்சுட்டு, பெரியவாளெல்லாம் பார்த்தா ஏதாவது உபசாரம் கொடுக்கணுமே, ஒரு பழமோ ஏதோ கொடுக்கணுமே, கையில ஒண்ணும் இல்லையே, விசேஷமா தாயாருடைய பிரசாதம் இருக்கு, இதை விட கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு வசந்த விஷயம், அதனால இவர் கொடுக்கலான்னு சொல்லி இந்த மாதிரி நான் தாயார் பெருமாளை சேவித்தேன், அவளை ஆராதித்து பாடினேன், எனக்கு பிரசாதமா தாயார் தன்னுடைய புஷ்பமாலையை கொடுத்தா அதை உங்களிட்ட கொடுக்கறேன்னு சொல்லி துர்வாசரிடத்துல கொடுக்க, துர்வாசரதை வாங்கி இந்திரனை பார்க்கறதுக்கு வெறுங்கையோட போறோமே, அவன் தேவலோக ராஜாவாச்சே, அவனுக்கு ஏதானும் கொடுக்கணும்னு சொல்லி அந்த புஷ்பமாலையை இந்திரனிடத்திலே கொடுக்க, அவன் சாதாரணமா நம்மளை பார்க்க வரவாலாம் எடுத்துட்டு வராப்புல இவ ஏதோ மாலை எடுத்துட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஐராவதத்தினுடைய கழுத்துல போட்டான். ஐராவதத்தை மேல இந்திரன் உட்கார்ந்துட்டு அப்படி வந்துட்டு இருக்கான், தேவலோகத்துல சுத்தி வந்துட்டு இருக்கான். வரச்சே இவர் பார்த்தார், இந்தா இந்திரா மாலை என்ன வாங்கினா, யானை மேல அப்படி போட்டான். யானை அப்படி இப்படி ஆட்டித்து உடனே என்ன பண்ணிட்டு அந்த மாலையை அப்படி துதி கையால சுருட்டி கீழே சுழட்டி அடிச்சுட்டு காலில் போட்டு நசுக்கிடுச்சு. ஒரு மகரிஷி நான் கொடுத்த மாலைய என்னுடைய பிரசாதமா நினைக்காம நீ யானை மேல போடுறதும், உன்னுடைய யானை அதை வாங்கி காலாலே போட்டு மிதிப்பதும் என்ன அகங்காரம் உங்களுக்கெல்லாம்? தேவர்களுக்கெல்லாம் தலைவனா இந்திரனா இருந்துருக்கேன்னு சொல்லக்கூடியதான செல்வ செருக்கு உனக்கு இருக்கு. தேவலோகத்து யானையா திருப்பார்கடலிலிருந்து தோன்றினோம் விசேஷமான யானைன்னு சொல்லக்கூடிய கர்வம் அதற்கு இருக்கு. ரெண்டு பேரும் உங்களுடையதான விசேஷ சக்திகளை புகழை பெருமையை எல்லாத்தையும் இழந்து சொத்து சுகத்தெல்லாம் இழந்து ஓட்டாண்டிகளாக தெரிய கடவுதுன்னு சபிச்சுட்டார். அப்படி எல்லா சக்திகளையும் புகழையும் இழந்த இந்திரன் பெருமாள் கிட்ட போய் பிரார்த்திக்கிறான், எம்பெருமானே இந்த சாபத்திலேருந்து வெளியே வந்து நான் பழைய நிலையை அடையணும், பழைய புகழும் பேரும் சக்தியும் செல்வமும் எனக்கு வந்து திரும்பவும் சொர்க்கலோகத்தை ஆளணும்னு பிரார்த்திக்க, அப்போ பெருமாள் பக்கத்துல இருந்த பிராட்டி சொல்றா, என்னுடைய பிரசாதத்தை அவமதித்து இந்த சாபம் ஏற்பட்டபடியினாலே பிருகு மகரிஷியானவர் கோபுரின்னு சொல்லக்கூடியதான கஷேத்திரத்திலே தபஸ் பண்ணுகிற போது நான் அவளுடைய பெண்ணாக பிறப்பேன், என்னை தகுந்த பருவத்தில் அவர் பெருமாளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பார், அந்த விவாகத்திலே நானும் பெருமாளும் மாலை மாத்திக்கிறத பாத்தியானா உனக்கு இந்த சாப விமோசனம் போய்
பழையபடி இழந்த செல்வத்தை எல்லாம் பெறுவாயின்னு தாயார் அனுகிரகிக்க, இந்திரன் இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து தினம் தீர்த்தாமாடி எம்பெருமானை சேவித்துக் கொண்டு பெருமாளுடைய கல்யாண சமயம் வந்த போது பிருகு மகரிஷியினுடைய பெண்ணாக பார்கவி என்ற பெயரிலே அவதாரம் பண்ணி வளர்ந்து திருமண பருவம் எய்திய தாயாரானவள் எம்பெருமான் கழுத்திலே மாலையிட்டு அந்த கல்யாண மகோத்சவம் விவாக உற்சவம் நடக்கிற போது அதை சேவித்து சாப விமோச்சனம் பெற்றான். கமலவாசினி, ஸ்ரீரங்கநாயகி, மந்திரபீட்டேஸ்வரி, பார்கவி என்றெல்லாம் வர்ணிக்கக்கூடிய இந்த தாயாரினுடைய அனுகிரகத்தினாலே இந்திரன் இழந்த பேரும் புகழும் செல்வமும் சுகங்களும் எல்லாத்தையும் பெற்று திரும்பவும் பழையபடி தேவலோகத்துக்கு போய் இந்திரனாக ராஜ்யம் பண்ணி கொண்டிருக்கிறான். அப்படி இந்திரனுக்கு விசேஷமான அனுகிரகம் பண்ணின தாயார். வசந்த கஷேத்திரம். ஒரு சமயம் விசேஷமான பஞ்சம் ஏற்பட்டது, கடுமையான பஞ்சம், க்ஷாமம். சாப்பிடுறதுக்கு தீர்த்தம் இல்ல, ஆகாரம் இல்ல, ஒரு தானியம் இல்ல, பழம் இல்ல, காய் இல்ல, ஒண்ணும் இல்ல இந்த பிரதேசத்துல. அப்போ ஜனங்கள்லாம் பசியில ரொம்ப வாடினா எங்க தீர்த்தம் இருக்கும், எங்க சாதம் கிடைக்கும்னு நிறைய பேர் புலம் பெயர் ஆரம்பித்தா. அப்படியே அகதிகளா பல ஊர்களுக்கு அப்படியே மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு பஞ்சம் பொழிக்கிறதுக்காக போயிட்டா. பல பேரால இருந்த இடத்தை விட்டு நகரவும் முடியல, அத்தனை ஒரு ஆரோக்கிய குறைச்சல் சாப்பிடாம இருந்ததுனால. ஒரு வேலை சாப்பிடலன்னா பிராணன் போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு துஸ்திதிக்கு ஈனமான ஒரு நிலைமைக்கு வந்துட்டா பாவம். அந்த சமயத்துல ஜனங்கள்லாம் சேர்ந்து இந்த எம்பெருமான் ஆண்டு அளக்கும் ஐயனாச்சு, எல்லாருக்கும் படியளந்து எல்லாரையும் ரட்சிக்கிற பெருமாளாச்சு, இவன் படிய வேற தலைக்கு வச்சுட்டு படுத்துட்டு இருக்கான், இந்த எம்பெருமான் இடத்துல போய் நாம பிக்ஷை கேட்டோமானா நமக்கு படியளப்பானே, அதை விட்டுட்டு நாம ஏன் எங்கேயோ போனோம்னு சொல்லி வெளியே போக இருந்தவாளை எல்லாம் அழிச்சுண்டு ஊரே திரண்டு வந்து பெருமாளை சேவித்து, அப்பா பஞ்சத்தினாலே க்ஷாமத்தினாலே சாப்பிடுறதுக்கு ஒன்றும் ஆகாரம் இல்லாமல் நிர்கதியா இருக்கும், சாப்பிட தீர்த்தம் கூட இல்லாம அவஸ்தப்பட்டு இருக்கோம், உன்னுடைய அனுகிரகத்தினால வயறார எங்களுக்கெல்லாம் சாதம் கொடு அப்படின்னு கேட்கிறா. அன்னம் தேகி, சாதம் கொடு அப்படின்னு பிரார்த்திக்கிறா. உடனே பெருமாள் மகிழ்ச்சியோடு கூட எப்போதும் எல்லா ஜீவர்களையும் நீங்க கேட்டாலும் கேட்கலன்னாலும் படியளந்து ரட்சிக்க கூடியவன் நான் தான் நிரூபிப்பது போல ஆண்டு அளக்கும் ஐயனாலே அளக்கக்கூடிய மரக்கால் படிய தலையிலிருந்து எடுத்துட்டான். எம்பெருமான் எழுந்து வாழ்ந்துட்டான். அந்த படியினாலே அளந்து பெருமாளவாளுக்கு கொடுக்கறான். விசேஷமா பல பலன்னு உதிரியா இருக்கக்கூடியதான அன்னம், சாதம், குழம்பு, கரமுது, பக்ஷணம், பாயாசம், வடை முதலான வயிற்றுக்கு தேவையான அத்தனை விசேஷமான கல்யாண தலிகையும் எம்பெருமான் அந்த படியிலே சிருஷ்டித்து அவளுக்கு கொடுக்கறான். விசேஷமா வயறார அவெல்லாம் சாப்பிடுறா. அல்லல்ல குறையாதபடிக்கு நிறைய தலிகைய நிறைய பிரசாதத்தை எம்பெருமான் கொடுக்கறான். நன்னா வயறார வச்சுட்டு இருந்து சாப்பிடுறா. இப்படி தினம் கொடுத்துட்டு இருந்தா ஆகுமா? ஆகையினாலே விசேஷமா பஞ்சம் தீரும்படியாக எம்பெருமான் மழையை சங்கல்பிக்கிறான். விசேஷமான மழை, ஓயாத மழை பொழிகிறது. எங்கு பாரு நதிகள்ல, குளங்கள்ல, குட்டைகள்ல, ஆறுகள்ல தீர்த்தம் அப்படி பிரவாகமா ஓடுறது. அந்த ஜல சமிருத்தியை கொண்டு அவ பழையபடி விவசாயம் எல்லாம் பண்ணி செடிகள், பயிர்கள், மரங்களை எல்லாம் வைத்து அமோகமான விளைச்சலோடைய கூட இவா 10 ஊருக்கு சாதம் போடும்படியான ஒரு செழுமையோடைய கூட இன்னைக்கும் இருந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த எம்பெருமான் ஆண்டு அளக்கும் ஐயன் அல்லது அளந்து ஆண்டும் ஆளும் ஐயன். நம்ம எல்லாம் வழிநடத்தி படியளப்பவன், அவளுக்கு படியளந்து அவளை வழிநடத்தினவன். அப்படி விசேஷமான தன்னுடைய பெயரை எம்பெருமான் தக்க வைத்துக் கொண்டானங்க. அதனால ஆண்டு அளக்கும் ஐயன்னு பேராச்சே. யாருக்கு அளந்து கொடுத்திருக்கான் பெருமாள் அப்படின்னா இப்படி நிறைய பேருக்கு பண்ணிருக்கான் பெருமாள் அப்படின்னு சரித்திரம் சொல்றது. சதுர்முக தேவேந்திர சூர்யா திவ்யா ஸ்வஸ்வ காமான் பூரைதா அப்படின்னு பெருமாளுக்கு ஒரு திருநாமம். அப்படின்னா 4 தலைகள் கொண்ட பிரம்மா, தேவேந்திரன், சூரியன் முதலான பல தேவர்களுடைய விருப்பத்தை அவாவா என்னென்ன வரம் கேட்டுண்டு வந்தாலோ அதையெல்லாம் இந்த க்ஷேத்திரத்திலே நிறைவேற்றின பெருமாள். இப்படி பலரும் இந்த பெருமானாலே அனுகிரகிக்கப்பட்டு தங்களுடைய சாபத்தை போக்கிக் கொண்டு தாங்கள் இழந்த செல்வத்தை மீட்டு தாங்கள் என்ன வரத்தை விரும்பினாலோ அதையெல்லாம் இந்த எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே பெற்றதான க்ஷேத்திரம். இந்த எம்பெருமான் ஆண்டு அளக்கும் ஐயன் அப்படின்றதுக்கு இன்னொரு நிதர்சனமான ஒரு வைபவம். திருமங்கையாழ்வாருக்கு எம்பெருமான் பண்ணினதான அனுகிரகம். திருமங்கையாழ்வார் பெருமாளுக்கு நிறைய கைங்கரியங்கள் நிறைய க்ஷேத்திரங்கள்ல பண்ணினார். விசேஷமா ஸ்ரீரங்கம் பெரிய கோயில்ல பெருமாளுக்கு மண்டபம், மதில் எல்லாம் கட்டக்கூடிய கைங்கரியங்களை எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். பெருமாளுக்கு மதில் சுவர் கட்டக்கூடியதான கைங்கரியம் ரொம்ப விசேஷமா நடக்கிறது. மதில் எல்லாம் கட்டி முடிச்சு ஆயிடுத்து. அந்த மதில் கட்டக்கூடியதான வேலை பண்ணின ஆள்காராளுக்கு, தொழிலாளர்களுக்கு கூலி கொடுக்கறதுக்கு ஒரு பணம் இல்லை ஆழ்வாரிடத்துல.
வேலையெல்லாம் எடுத்து மதிலெல்லாம் கட்டியாச்சு, எல்லாருக்கும் பணம் தரணும், கூலி தரணும். அவ அதை நம்பி தானே ஜீவனம் பண்றா. ஆழ்வார் வேலை வாங்கினார், கூலி கொடுப்பாருன்னு எல்லாம் வரிசையில வந்து நிக்கிறா. ஆழ்வார் இடத்துல ஒரு பைசா இல்லை, எத்தனையோ முயற்சி பண்ணினார், கையில பணம் இல்லை கொடுக்க. உடனே எம்பெருமானே ஸ்ரீரங்கநாதா, நீதான் இந்த இக்கட்டில இருந்து என்ன காப்பாற்றணும், நான் இவாளுக்கு கூலி கொடுக்கணும், அதுக்கு நீதான் அனுகிரகம் பண்ணணும்னு பெரிய பெருமாளை பிரார்த்தித்தார். பெரிய பெருமாள் ஆழ்வாருடைய சப்னத்துல தோன்றி, கொள்ளிடக்கரைக்கு வந்தால் அங்க ஒருத்தர் உனக்கு பணம் கொடுப்பார், அதை வைத்து நீ வந்து வேலைக்காரர்களுக்கெல்லாம் கூலி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி மறைஞ்சு விடுறார் பெருமாள். ஆழ்வாரும் அதே போல மறுநாள் கார்த்தால எழுந்து கொள்ளிடக்கரைக்கு போறார். அங்கே ஆச்சரியமான தேஜஸோடு கூட ஒரு திவ்ய புருஷன், ஒரு தேவர்களைப் போலே, ஒரு ராமனை போலே, ஒரு கண்ணனை போலே, எம்பெருமான் என்று சொல்லும்படியான ஒரு பிரகாசமான தேஜஸோட கூட பார்த்தா கண்ணு கூசும்படியா அத்தனை அழகா ஒரு திவ்ய புருஷன். எப்படி இருக்கான்னா, நீண்டு நெடிய உருவம், நல்லா ஆஜானுபாகவா உயரமா இருக்கான், நல்லா பருத்த சரீரம், பார்த்தா அப்படி ஒரு பயம் வருது. ஒரு ராஜாவாட்டமா முழங்கால் வரைக்கும் கைகளை தொங்க போட்டுண்டு கம்பீரமா இருக்கான். என்ன வேஷத்துல என்ன கோலத்துல வந்திருக்கான் அப்படின்னா, ஒரு வியாபாரி ஆட்டமா, ஒரு வணிகர் ஆட்டமா வந்திருக்கான். கையில ஒரு மரக்கால் படி வச்சுட்டு இருக்கான், இன்னொரு கையில ஒரு பண ஓலையும் எழுத்தாணையும் வச்சுட்டு இருக்கான் பெருமாள். இந்த மரக்கால் படிக்கு என்ன விசேஷம்னா, அந்த மரக்கால் படியில ஆதிசேஷன்னு சொல்லக்கூடிய அனந்தனுடையதான ரூபம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம கோவில்கள்ல, மட்டங்கள்ல, ஆசிரமங்கள்ல எல்லாம் பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணக்கூடிய குடமோ, திருவாராதன வட்டிலோ, பஞ்சபாத்திரமோ, தட்டோ, இதெல்லாம் திருமண் சங்கு சக்கரம் பொறிக்கிறது வழக்கம். அந்த மாதிரி அந்த வணிகர் எடுத்துட்டு வந்த மரக்கால் படியில திருவனந்தாழ்வானுடைய ரூபம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. துரோணே சேஷப்பட்டி, அனந்தாழ்வான்னு சொல்லக்கூடிய சேஷன் படம் எடுப்பது போன்று அதிலே செதுக்கப்பட்டிருக்கிறது அந்த மரக்கால்ல. அந்த மரக்கால் ஒரு கையில, இன்னொரு கையாலே கணக்கு எழுதுறதுக்காக பண ஓலையையும் எழுத்தாணையையும் எடுத்துட்டு வரான், தாளபத்திரமும் எழுத்தாணையும். அப்படின்னு இருந்துட்டு இருக்கான். திருமங்கையாழ்வார் மனசுல நினைக்கிறார், கொள்ளிடக்கரைக்கு போனா அங்க ஒருத்தர் வந்து உனக்கு பணம் கொடுப்பாருன்னு சொன்னாரு. இவரை பார்த்தா விசேஷமா பெருமாளே ஒரு அவதாரம் கொண்டு ஒரு வேஷமிட்டு கொண்டு வந்தது போல தெரிகிறது. இங்க இவரை தவிர வேறு யாரும் இல்லை, இவர் தான் கனவுல சொப்னத்துல பெரிய பெருமாள் சொன்ன அந்த நபர் அப்படின்னு திருமங்கையாழ்வார் தீர்மானம் பண்ணிவிட்டார். பண்ணிட்டு அவர் இடத்துல போய் பேசுறார். இந்த மாதிரி மதில் காரியம் எல்லாம் ஆயிடுத்து, வேலை பண்ண வாழ்க்கெல்லாம் கூலி கொடுக்கணும், என் இடத்துல பணம் இல்ல, பெரிய பெருமாளை சரணாகதி பண்ண போது பெருமாள் சொப்னத்துல வந்து கொள்ளிடக்கரையில ஒருத்தர் வருவார், வந்து கொடுப்பார்னு சொன்னார், அது நீங்க தானா அப்படின்னு கேட்டார். ஆமா, பெருமாள் என்னுடைய சொப்னத்திலயும் வந்து சொன்னார், நான் தான் அது, நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன் கையில இருக்கக்கூடிய மரக்கால் படி எடுத்துட்டு, எங்க இருக்க அவள்லாம், எங்க கூலி கொடுக்கணும், அவளெல்லாம் வர சொல்லுங்கன்னு வந்து அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தா. கொள்ளிடக்கரையில ஒரு இடத்துல வந்து சேர்ந்தா. எல்லாரும் கூலி வாங்கிக்கிறதுக்காக வரிசையில் நிக்கிறா. திருமங்கையாழ்வார் நின்று இருக்கார். இந்த வியாபாரி, இந்த வணிகர் என்ன பண்ணார், கொள்ளிடம் ஆத்தங்கரையில் இருக்கக்கூடியதான மணல், காவிரி மணலை அப்படியே அளந்து கூலின்னு கொடுக்கிறார் எல்லாருக்கும். ஆழ்வார் பார்த்தார், ஒன்னும் புரியல. கொள்ளிடக்கரையில ஒருத்தர் பணம் கொடுப்பார் அப்படின்னு பெருமாள் சொன்னார். இவர் பார்த்தா வெறும் காலி மரக்கால் படியும் கையில ஓலையும் எழுத்தானையும் வச்சுட்டு இருக்கா. இவர் இடத்துல பணமும் இல்லை, ஒண்ணும் இல்லை, இவர் கூட யாரும் இல்லை, எதுவும் வண்டி கண்டி ஒன்னும் காணோம், எங்க பணம் கொடுக்க போறாருன்னு ஒரே ஆச்சரியம். ஆனா பெருமாள் சொன்னார் நடக்கும் அப்படின்னு விசுவாசம். இவர் என்ன பண்ணார், முதல்ல யாருக்கு கூலி, நீ வா அப்படின்னார். அந்த மரக்கால் படியால் அப்படியே மண் அளந்தார், அவனுக்கு போட்டார். அவன் பாக்குறான், அந்த துண்டு நிறைய உரம் மண்ணு தான் இருக்கு, காவிரி ஆத்து மணல் தான் இருக்கு. ஆழ்வாருக்கு ஒன்னும் புரியல. சுவாமி, எல்லாருக்கும் கூலி கொடுக்கணும், பணமா தானே கொடுக்கணும், பணமா தானே கொடுக்கணும், நீங்க மண் அள்ளி போடுறீங்களே, அது எப்படி கூலியாகும், எப்படி பணமாகும்னு புரியாம ஆழ்வார் கேட்கிறார். அப்போ அந்த வணிகர் சொல்றார், யாரெல்லாம் நிஜமாவே ஏமாத்தாம உழைச்சு கைங்கரியம் பண்ணாலோ அவளுக்கு இந்த மண்ணெல்லாம் தங்கமா மாறிடும், சொர்ணமா மாறிடும். யாரெல்லாம் வெறும பேர் கொடுத்துட்டோ, வேலை பண்ணாம ஓபி அடிச்சுட்டோ, ஏமாத்திண்டு பணம் வாங்கிட்டு போனாலோ, பொய் கூலி வாங்கினாலோ, ஏமாத்துறாலோ அவளுக்கெல்லாம் இது மண்ணாதான் தெரியும் அப்படின்னாரு. சொன்னது போல ரொம்ப சில பேருக்கே ஸ்வர்ணமா தெரியறது, பல பேருக்கு, முக்கால்வாசி பேருக்கு வெறும் மண்ணாதான் தெரியுது. அப்ப என்ன அர்த்தம்னா, அத்தனை பேர் வந்து பொய் சொல்லி வேலை பண்ணிருக்கா, வேலையே பண்ணல, கூலி வாங்கிக்கிறதுக்காக பொய் சொல்லிருக்கா. பண்ணவாளுக்கு மாத்திரம் ஸ்வர்ணம். இது என்ன கொஞ்சம் பேருக்கு மாத்திரம் ஸ்வர்ணம் வந்துட்டு மற்ற பேருக்கு எல்லாருக்கும் பெரும்பாலும் அத்தனை பேருக்கும் வெறும் மண்ணு தான் இருக்கு, இவ ஏதோ மாயாஜாலம் பண்ணி ஏமாத்துறா அப்படின்னு அந்த மண்ணை வாங்கிண்டவா, பொய்க்காரா, பொய் ஆள்காரா எல்லாம் கோவத்தோடு கூட அந்த முதியவரை துரத்திண்டு அவர் மேல பாஞ்சுண்டு வரா. இது என்ன மாயாவேஷம்,
இது என்ன மாயாஜாலம், மாய்மாலமா இருக்கு என்னமோ. சில பேருக்கு ஸ்வர்ணமா இருக்கு, எங்க எல்லாருக்கும் மண்ணா இருக்கு, அப்ப நாங்கெல்லாம் ஏமாத்தினோமா, நாங்கெல்லாம் வேலை பண்ணலையா அப்படின்னா, ஆமாம், யார் வேலை பண்ணினாலும் அவளுக்கு மாத்திரம் ஸ்வர்ணமாக கிடவது, மற்றவாளுக்கெல்லாம் மண்ணாகவே இருப்பதுன்னு சங்கல்பிச்சுண்டு நான் இந்த மரக்கால் படியில பெருமாள் பேரை சொல்லி ரங்கநாதான் அளந்து போட்டேன். யாருக்குமே ஆளு என்ன பரவாயில்ல, சில பேருக்கு ஆயிருக்கோம், அவெல்லாம் பெருமாள் மேல பக்தியோடு கூட ஸ்ரத்தையா உழைச்சு காரியம் பண்ணிருக்கா, அவளுக்கு ஆகியிருக்கு. ஏமாத்தினவாளுக்கு மண்ணுதான் மிச்சம். உங்க எண்ணம் போலதான் எல்லாம் இருக்கும். உங்களுக்கு எண்ணம் சரியில்லை, அதனால உங்களுக்கு கலக்கப்பட்ட கூலியானது மண்ணாவே தெரியறது அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் சரிப்பட்டு வராது, ஆழ்வாரம் இவரும் சேர்ந்துட்டு ஏமாத்துறா, முதல்ல இந்த வணிகரை போட்டு நாம அடிக்கணும்னு சொல்லி அந்த ஜனங்கள்லாம் அவரை துரத்திட்டு போறது. இருங்கோ நான் பாத்துக்கிறேன்னு திருமங்கை ஆழ்வார் தன்னுடைய குதிரை மேல ஏறி உட்கார்ந்துட்டு கையில வாளோடு கூட தொடர்ந்து பின்னாடி போறார். அந்த வணிகர் ஆச்சரியமா கையில அந்த மரக்கால் படியும் பணபோலையும் எழுத்தானையும் சகிதமா கொள்ளிடக்கரையில அப்படியே ஓடி போறாரு. வேகமா ஓடுறாரு, மின்னலாட்டமா ஓடுறார். அத்தனை வேகம். திருமங்கை ஆழ்வார் குதிரை மேல போயிட்டு இருக்கார், அவரால் கூட அவரை நெருங்க முடியல, அத்தனை வேகமா ஓடுற. அப்படியே ஓடி வரச்ச எங்க வந்து நின்னார் அப்படின்னா, இந்த ஆதனூர்னு சொல்லக்கூடியதான திவ்யதேசத்திற்கு வந்து சேர்ந்தார். வந்து சேர்ந்து ஆச்சரியமா கர்ப்ப கிரகத்துல திருவனந்தாழ்வான்னு சொல்லக்கூடிய பாம்பு படுக்கையில தான் கையில கொண்டு வந்த அந்த ஆள்காராளுக்கெல்லாம் மண்ணை இழந்து கூலி கொடுத்த மரக்கால் படியை தலைக்கு வைத்துக் கொண்டு இன்னொரு கையிலே எழுத்தாணியையும் பண ஓலையையும் வைத்துக் கொண்டு பெருமாள் நிம்மதியா சயனிச்சுண்டான் பழையபடி. திருமங்கை ஆழ்வார் வந்து வாளும் கையுமா பெருமாளை சேவிக்கிறார். கண்கள்ல ஜலத்தோட அப்படியே உதிர்த்துண்டு நிக்கிறார். பெருமாளே நீயா வந்து படியளந்தியா அப்படின்னு சந்தோஷம் ஆழ்வாருக்கு. இப்படி கொள்ளிடக்கரையிலிருந்து ஸ்ரீரங்கத்திலிருந்து ஆதனூர் வரைக்கும் பெருமாள் ஓடி வந்தார். பின்னாடி திருமங்கை ஆழ்வார் துரத்திண்டு வந்தாரு. அப்படி வரச்ச பெருமாள் வெறும வரல, நிறைய லீலைகள் எல்லாம் புரிஞ்சுட்டே வரானாம். என்னன்னா, ஆள்காராளுக்கு கூலி கொடுக்கறதுக்காக தானே இவன் போனான். அங்க பெருமாள் வணிகரா போனது. எத்தனை பேருக்கு எவ்வளவு கூலி கொடுத்திருக்கோம்னு கணக்கு எழுதி வைக்கணும். ஒன்னும் ஆத்துல போட்டாலும் அளந்து போடுன்னு, யாருக்கு எவ்வளவு கொடுத்திருக்கோம், நாளைக்கு வந்து வாங்கிண்டவாள்லாம் வாங்கலன்னு சொன்னா என்ன பண்றது, அதனாலே பொய் கணக்கெல்லாம் கூடாதுன்னு ஸ்திரமா நல்ல கணக்கு எழுதணும். அதனால அந்த வேகமா ஓடிண்டு வர சமயத்திலையும் கையில் இருக்கக்கூடியதான ஓலையிலே எழுத்தாணியை வைத்து கணக்கு எழுதினானாம் பெருமாள். பேர் எழுதி இவனுக்கு இவ்வளவு கொடுத்திருக்கோம், இவளுக்கு இவ்வளவு கொடுத்திருக்கோம் கணக்கு எழுதினானாம். அப்படி எந்த ஊர்ல பெருமாள் ஓலை எடுத்து கணக்கு எழுதினானோ அந்த ஊருக்கு ஓலைப்பாடி அப்படின்னு பேரு. இன்னைக்கும் அந்த ஊருக்கு ஓலைப்பாடின்னு தான் பேர். கணக்கு எழுதி முடிச்சுட்டு பெருமாள் அப்படியே நெஞ்ச நிமித்திண்டு கம்பீரமா ராஜ நட போட்டுண்டு வெற்றி களிப்போட வந்தானாம். ஏன், ஆழ்வாரிடத்துல பணம் இல்ல, கூலி கொடுக்க முடியல, பெரிய பெருமாளை சரணாகதி பண்ணார். சொப்னத்துல வந்து பெரிய பெருமாள் சாய்ச்சார், கொள்ளிடக்கரையில ஒருத்தர் வந்து கொடுப்பார் அப்படின்னு. இந்த ஆதனூர் பெருமாள் வந்த காரியம் படி அளக்கிறது, ஆண்டு அளப்பது. அந்த காரியம் ஆயிடுத்தோன்னு வந்த காரியம் நிறைவேறிடுதுன்னு சொல்லக்கூடியதான வெற்றி கலைப்போட கூட எம்பெருமான் அப்படி ஜம்முன்னு நடந்து போறான். அப்படி விஜயத்தோடு கூட வெற்றியோடு கூட எம்பெருமான் கம்பீரமா நடந்து வந்த ஊர் இருக்கே, அந்த ஊருக்கு விசயமங்கை, விஜயமங்கை அப்படின்னு விசயமங்கைன்னு இன்னைக்கும் கிராமம் இருக்கிறது. பெருமாள் இப்படியே ஓடி வரான். பின்னாடி ஆழ்வார் வராரா, அவரை நம்ம ஊரான ஆதனூருக்கு வரவழைத்து அவர் வாயாலே பாட்டு வாங்கிக்கணும், நம்ம ஊரை திவதேசமாக்கணும் அப்படின்னு தான் பெருமாள் இந்த லீலையெல்லாம் பண்றான். இவன் இத்தனையும் பண்ணிட்டு இவன் ஓடி வரச்ச பின்னாடி ஆழ்வார் துரத்திண்டு வரல, ஆழ்வார் ஆதனூர் வந்து சேரலன்னா பெருமாள் வந்ததுல அர்த்தமே இல்லையோன்னு. அதனால காரியத்துல கண்ணா திரும்பி பார்த்துட்டு வர்றாரு பெருமாள், ஆழ்வார் வரையறா பின்னாடின்னு. பின்னாடி பார்த்தா திருமங்கை ஆழ்வார் கையில வாழை வச்சுண்டு வேலை வச்சுண்டு ஆடல்மா குதிரை மேல வந்துட்டு இருக்காரு. அப்படி பெருமாள் ஆழ்வார் வரையறா இல்லையான்னு திரும்பி பார்த்தானே, அந்த ஊருக்கு திரும்பூர்னு பேரு. திரும்பி பார்த்த ஊர் திரும்பூர். இன்னைக்கும் திரும்பூர் இருக்கு. அதே மாதிரி போயிட்டே இருக்கிறச்ச பல முறை ஆழ்வார் வரையறான்னு திரும்பி பார்த்துட்டே போனார். ஒரு சமயத்துல ஆழ்வார் தாம் பின்னாடியே தொடர்ந்து வந்துட்டு இருக்கார், நிச்சயம் ஆதனூருக்கு வந்து சேர்ந்துடுவார், அவர் முகத்தை பார்த்தா நம்மளை பின்தொடர்ந்து வந்து நாம யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும்ன்ற தாகத்தோட ஆர்வத்தோட வந்துட்டு இருக்கார் அப்படின்னு பெருமாளுக்கு தெரிந்து, இப்படி ஒரு பக்தியா திருமங்கை ஆழ்வாருக்கு என் மேல அப்படின்னு சொல்லி பெருமாள் அப்படியே மயங்கி போயிட்டானா, உருகிட்டானா. அப்படியே மயங்கி நிற்பதற்கு மாஞ்சு போனது அப்படின்னு சொல்லுவா. என்ன இவர் இப்படி மாஞ்சு போட்டார் அப்படின்னா, என்ன இந்த சுவாமி இப்படி மயங்கி நிக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். அப்படி பெருமாள் மாஞ்சு போன ஊர் மாஞ்சேரி அப்படின்னு இன்னைக்கும் அந்த கிராமம் இருக்கிறது. அப்படியே திரும்பி திரும்பி பார்த்துட்டு வரார். கையில இருக்கக்கூடிய மரக்கால் எழுத்தாணி இதெல்லாம் பத்திரமா இருக்கணுமோ. ஒரே மாதிரி ஒரு வஸ்துவை ஏந்திண்டு வந்தோமானா கை வலிக்கும். கை மாத்தி மாத்தி வச்சுக்கிறது, இப்படி பிடிச்சிக்கிறது அப்படி பிடிச்சிக்கிறதுன்னு ஏதோ ஒண்ணு பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம் ஒன்னும்.
அந்த மாதிரி பெருமாள் கையில மரக்கால் ஏந்திட்டு வரார். அந்த மரக்காலுக்குள்ள கையை வைத்து அப்படி கக்கத்தோட பெருமாள் ஒரு இடத்துல இடுக்குகிறார். அந்த மாதிரி மரக்காலுக்குள்ளே கை வைத்த ஊர் கைகாவூர் அப்படின்னு பேரு. வைகாவூர் அப்படின்னு இன்னைக்கும் அந்த ஊர் இருக்கு. அப்படி கொள்ளிடக்கரையிலேயே வந்துட்டு இருக்கார் பெருமாள். இந்த ஆதனூர்னு சொல்லக்கூடிய திவதேசம் காவிரி ஆற்றுக்கும் கொள்ளிட ஆற்றுக்கும் நடுவில் இருக்கு ஸ்ரீரங்கமாட்டம். பெருமாளோ இப்ப கொள்ளிடக்கரையிலேயே தான் வந்துட்டு இருக்காரு. ஊருக்குள்ள போனோம்னோ கொள்ளிடக்கரை, நடுவுல ஆதனூர், அந்த பக்கம் காவிரி. கொள்ளிடக்கரையில இருந்து ஊருக்குள்ள போனோம்னோ அப்ப கொள்ளிடக்கரையில இருந்து கிராமங்களுக்குள்ள புகுந்தாதான் ஆதனூருக்கு போக முடியும். அப்படியே ஒரு ஊர் வழியா நுழைஞ்சு போனார் பெருமாள். அப்படி பெருமாள் பூந்த ஊருக்கு பூங்குடின்னு பேரு. பெருமாள் பூந்து அது வழியா ஆதனூருக்கு வந்தார் பூங்குடி. கடைசியா எங்க பெருமாள் சயனிச்சுட்டார் அப்படின்னா இந்த திரு ஆதனூர்ல சயனிச்சுட்டார். இப்படி எம்பெருமான் விசேஷமா நிறைய பக்தாளுக்கு அனுகிரகம் பண்ணி இருக்கிறபடினாலே பல பக்தர்களும் பல ராஜாக்களும் பல பூமிகளை பல கிராமங்களை எம்பெருமானுக்கு எழுதி வைத்து விசேஷமான கைங்கரியங்களை எல்லாம் பண்ணிட்டு இருந்தா. அந்த மாதிரி நித்தியப்படி பெருமாளுக்கு தலிக அம்சயானோன்றதுக்காக ஒரு ஊரை ஒரு பக்தர் எழுதி வைத்தார். அந்த ஊர்ல நிறைய விவசாய நிலங்கள் செடி கொடிகள்லாம் உண்டு. அங்க விளையக்கூடிய விளைச்சலை வித்து அதுல இருந்து வரக்கூடிய தனதானியங்கள் காய்கறிகளை கொண்டு எம்பெருமானுக்கு நித்தியப்படி திருவாராதனம் தலிகம்சம் எல்லாம் ஆயிட்டு இருந்தது. அந்த ஊருக்கு தலிகையூர்னு பேரு. இன்னைக்கு தலியூர் அப்படின்னு ஆயிடுத்து. தலியூர் ஆயிடுத்து. இன்னைக்கும் அந்த ஊர் உண்டு. இப்படி இந்த எம்பெருமான சுத்தி இருக்கக்கூடிய ஊர்கள் எல்லாம் இவனுடைய சரித்திர சம்பந்தமாவே இருக்கிறபடினால இந்த எம்பெருமான் இந்த தேசத்திலே கண்கண்ட தெய்வமா பலருக்கும் அனுகிரகம் பண்ணி பலரையும் ஆண்டு பலருக்கும் படியலந்த ஐயனாக அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சேவை சாட்சிட்டு இருக்கான். இப்படி ஸ்ரீரங்கம் கொள்ளிடக்கரையிலிருந்து பல ஊர்களை கடந்து பல லீலைகள் புரிந்து எம்பெருமான் ஆதனூருக்கு கடைசியா திருவனந்தாழ்வான் மேல சயனிச்சுட்டான். எங்கே இந்த வணிகர் அத்தனை வேகமா போனாரே, இந்த கோவிலுக்குள்ளதானே நுழைஞ்சார். என்ன கோவிலுக்குள்ள நுழையிறார் வணிகர், போய் பார்க்கலான்னு ஆழ்வார் குதிரையை விட்டு இறங்கினார். கோவிலுக்குள்ள போனார். நேர வணிகர் கர்ப்பகிரகத்துக்குள்ள போயிட்டார். பெருமாளை சேவிக்க போறார் போல் இருக்கு அப்படின்னு நினைச்சார். நாமெல்லாம் எங்க நின்று பெருமாளை சேவிப்போமோ அங்க நிக்கல இவர். அதையும் கடந்து உள்ள போயிட்டார். என்ன இப்படி தலப்பாகையோடு கூட ஆச்சரியமா இதெல்லாம் எடுத்துட்டு அப்படி கர்ப்பகிரகத்துள்ள போயிட்டு இருக்காரு இவர் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறச்சேயே ஆழ்வாரால நம்ப முடியல. அப்படியே பாம்பு படுக்கையில ஏறி சயனிச்சுட்டார் வந்த பெரியவர். ஒரு க்ஷணத்துல பெருமாளா மாறி போட்டார். தலைக்கு கீழே அந்த மரக்கால் படி இருக்கு. அந்த மரக்கால் படியில திருவனந்தாழ்வானுடைய சின்னம். இதை கொண்டுதானே எல்லாருக்கும் கூலி அளந்து கொடுத்தார். அது தலைக்கு வச்சுட்டு படுத்துட்டு இருக்கார். ஒரு கையை அப்படி ஆயாசமா தலைக்கு வச்சுட்டு இருக்கார். இன்னொரு கையாலே அந்த பனவோலையும் எழுத்தானையும் பிடிச்சுட்டார். தொப்புள்ள இருந்து பிரம்மா வரான். திருவடியில ஸ்ரீதேவி பூமி தேவி இருக்கா. காமதேனும் நந்தினி எல்லாம் இருக்கா. ஒரு நிமிஷம் பார்த்தார். வந்தது சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனா எம்பெருமானா அந்த பெரிய பெருமாளே ரட்சித்திருக்கிறான் அப்படின்னு ஆழ்வார் புரிஞ்சுட்டார். புரிஞ்சுன்னுட்டு எம்பெருமானை ஆச்சரியமா மங்களாசாசனம் பண்றார். என்னை மணங்கவர்ந்த ஈசனை வானவர தம் உன்னவனை மூழிக்களத்து விளக்கினை ஆதனூர் ஆண்டலக்குமையனை அப்படின்னு ஆதனூர் ஆண்டலக்குமையன் அப்படின்னு எம்பெருமான மங்களாசாசனம் பண்றார் ஆழ்வார். திரு ஆதனூர் திவதேசங்கள்ல 108 ஸ்ரீ வைஷ்ணவ திவதேசங்கள்ல ஒன்னா ஆச்சு. பரகாலன்னு சொல்லக்கூடிய திருமங்கை ஆழ்வார் இடத்துல பெருமாள் கேட்கிறார், ஆழ்வாரே உனக்கு வேற என்ன வேணும்? ஒன்னும் வேண்டாம், எனக்காக அனுகிரகம் பண்றதுக்காக சேவை சாதித்த உன்னுடைய திருவடிவாரத்திலிருந்து எப்போதும் உன்னை சேவித்துக் கொண்டிருக்க வேணும், அந்த பாக்கியம் கொடு எனக்கு அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அப்படியே இரு அப்படின்னு பெருமாள் சாதிக்கவே இன்னைக்கும் திருமங்கை ஆழ்வார் ஆண்டலுக்கும் ஐயன் எம்பெருமானுடைய திருவடிவாரத்தில் கையில் வாளோடு கூட நின்று பெருமாளை சேவிச்சுட்டு இருக்காருன்னு சொல்றா. இப்படி உத்தமமா ஆழ்வாருக்கு அனுகிரகம் பண்ணின பெருமாள். இங்கே வீர சுதர்சன ஆஞ்சநேயர் அப்படின்னு ஒரு ஹனுமார் சன்னதியும் உண்டு. இந்த சன்னதிக்கும் ஒரு விசேஷமான வைபவம் உண்டு. ராமராவண யுத்தம் எல்லாம் முடிஞ்சு ராவண சம்ஹாரம் எல்லாம் ஆயிடுத்து. லங்கையில இருந்து பெருமாள் அயோத்தியாவுக்கு திரும்பிட்டு இருக்கார். அவ ஊர் பார்த்து போயிட்டு இருக்கா. அந்த சமயத்துல ஆஞ்சநேயர் இந்த ஊருக்கு ஒரு 2 நாள் இங்க தங்கி தீர்த்தாமாடி பெருமாள் எல்லாம் சேவிச்சு சந்தியாவந்தனாதிகள் எல்லாம் பண்ணிட்டு போனார் அப்படின்னு சொல்றா. அதுக்கு பின்னால ஒரு சமயம் ராமன் இந்த ஊருக்கு வந்த போது என்னுடைய சகாயன் எனக்கு சககாரம் எல்லாம் பண்ணி எனக்கு தூத்தியம் எல்லாம் பண்ணி தூது போய் நிறைய கைங்கரியங்கள் பண்ணின ஹனுமார் இங்க வந்தாரா அப்படின்னு கேட்டாராம் ஊர்க்காரால. ஆமா சுவாமி வந்தார், ஒரு 2 நாள் தங்கி இருந்தார், அனுஷ்டானம் எல்லாம் பண்ணிட்டு இங்க இருந்து போனார் அப்படின்னு சொல்லவே
ஹனுமான் வந்து அங்க இருந்தபடினால ஹனுமானுக்கு ஒரு பரிசா தன்னுடைய திருவடிகளை வைத்து விட்டு போனாராம் ராமன். அங்க ஒரு பாறாங்கல்லு, அந்த பாறாங்கல்லு மேல பெருமாள் ஏறி நின்று தன்னுடைய திருவடி சூடுகள் அதுல பதியும்படியா, ஸ்ரீபாத ரேகை அதுல படியும்படியா பெருமாள் அனுகிரகிச்சுட்டு போனாராம் ஹனுமாருக்கு பிரசாதமா. இதை தெரிஞ்சுண்டு அடுத்த முறை அங்க வந்து ஹனுமான் இந்த ராமருடைய பாதங்களை ஆராதனம் பண்ணி கொண்டு அங்க இருந்தார் அப்படின்னு ஒரு சரித்திரம் சொல்றா. அந்த ராமனுடைய திருவடியும் இன்னைக்கு அங்க சேவிக்கலாம், ஆஞ்சநேயரையும் அங்க சேவிக்கலாம். அந்த ஆஞ்சநேயர் ரொம்ப வரப்பிரசாதியா இருக்கா, பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேற்றுறான்னு பக்தால் சொல்றார். இந்த வீர சுதர்சன ஆஞ்சநேயர்னு சொல்லக்கூடியவர் 7 அடி உசரத்துல இருக்கக்கூடிய வசந்த மூர்த்தி. கிழக்கு நோக்கி பார்த்த மாதிரி முகம், வடக்கு நோக்கி நடக்கக்கூடிய கோலம். முகம் கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கு, ஹனுமார் காலடி வடக்கு நோக்கி எடுத்து வைக்கிறது, வடக்கு நோக்கி நடந்து போயிட்டு இருக்கார். அவருடைய வால் அவர் தலைக்கு மேல அப்படி சுருள் வடிவத்துல சுருட்டி வைக்கப்பட்டது போன்று இருக்கு. இடையில இருந்து வரக்கூடிய வால் அப்படியே வளைஞ்சு தலைக்கு போய் தலைக்கு மேல அப்படி பெரிய வால் அப்படியே ரவுண்டா சுத்தி வச்சது போல பூச்சர மாட்டமா சுருள் வடிவில் சுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சுருட்டி வைத்த வால் சுருளுக்கு நடுவே 12 அரங்கள், 12 ஸ்பைக்ஸ கொண்ட சுதர்சன சக்கரம் ஒண்ணு இருக்கு. அவர் ராமராவண யுத்தத்திற்கு பெரும்பாலும் சண்டை போட்டு சகாயம் பண்ணின வீரர். தலையில சுதர்சன சக்கரத்தை வேற ஏந்திட்டு இருக்கார். அதனால வீர சுதர்சன ஆஞ்சநேயர் அப்படின்னு அவருக்கு திருநாமம். அதோடு கூட அவர் தலை உச்சியிலே ரக்கொடின்னு சொல்லக்கூடியதான ஒரு ஆபரணத்தை அணிஞ்சுட்டு இருக்கார். காதுகள்ல நீண்டு தொங்கக்கூடிய பெரிய தோடுகள், அந்த தோடுகள் ஹனுமாருடைய தோள்களை தொட்டுக் கொண்டிருக்கின்றன. அப்படி சர்வாலங்கார பூஷிதரா ஹனுமார் அங்க சேவை சாதிக்கிறார். வலது கையை உயர்த்தி பக்தாளுக்கு அபயமுத்திரை கொடுக்கிறார். நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாதுங்கன்னு சொல்றது போல இப்படி விசேஷமான வீர சுதர்சன ஆஞ்சநேயருடைய சன்னதியும் உண்டு. ஒரு சமயம் இந்த பிரசித்தமான கோயிலினுடைய பழைய அமைப்பு, பழைய காலத்து கோவில் நாளடைவுல பூமிக்கு அடியில புதைஞ்சு போயிடுது. அந்த சமயத்துல காஷ்மீர் நாட்டு ராஜா, காஷ்மீர தேசத்து ராஜாவினுடைய பொண்ணுக்கு பிரம்மராட்சஸ் பிடிச்சிருந்தது. யார் இடத்துல அழிச்சுட்டு போயும் என்ன பண்ணியும் அந்த பொண்ணை விட்டு அந்த பிரம்மராட்சஸ விரட்ட முடியல ராஜாவால. அப்படியே அவன் தவிச்சுட்டு இருக்கிற சமயத்துல ஆதனூர் ஆண்டலுக்கு மையன் அந்த காஷ்மீர தேசத்து ராஜாவினுடைய சொப்னத்துல சேவை சாதித்து, ஹே ராஜன்னே, உடனே என் ஊருக்கு புறப்பட்டு வா. என்னுடைய கோயில் மண் கீழே புதைந்து போய் மண்மூடி கிடக்கிறது. அந்த கோயில் அகழ்ந்தெடுத்து செப்பனிட்டு பழையபடி கோவில்லாம் கட்டி சம்பரோக்ஷணம் பண்ணி வைத்து எனக்கு உற்சவங்கள் எல்லாம் நடத்தி வை அப்படின்னு பெருமாள் நியமிக்க, அப்படி பண்ணினா உன் பெண்ணுடைய பிரம்மரட்சஸை நான் ஓட்டி அவளை ஸ்வஸ்தமாக்குறேன்னு பெருமாள் சாதிக்கிறார். உடனே காஷ்மீர தேசத்து ராஜா பொன்னும் பொருளும் வேலையாட்களும் படைகளும் கொண்டு ஆதனூருக்கு வந்து பல காலம் தங்கி இருந்து பூமியில புதைந்து போன பெருமாளுடைய சன்னதியை தோண்டி எடுத்து ஆலய புனர் நிர்மாணம் பண்ணி பிரதிஷ்டையெல்லாம் அர்ச்சகால கொண்டு பண்ணி வைத்து விசேஷமா உற்சவங்களை எல்லாம் பண்ணி வைக்கிறான். பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே அவன் பெண்ணுக்கு பிடித்திருந்து பலராலும் ஓட்ட முடியாத பிரம்மரட்சஸ் தானாவே விரண்டு போயிடுத்தோ, ஓடி போயிடுத்த விட்டு. அப்படி பல தோஷங்கள் இந்த கஷேத்திரத்துல எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே நிவிருத்தியானபடியினாலே தோஷ நிவிருத்தி மகிமையும் இந்த கஷேத்திரத்துக்கும் இந்த எம்பெருமானுக்கும் உண்டு. பல விதங்கள்ல இந்த கஷேத்திரம் ஸ்ரீரங்கத்துக்கு சமானமான கஷேத்திரம். இதுவும் ஸ்ரீரங்கமும் ஒண்ணுதான், இவனும் ஸ்ரீரங்கநாதனும் ஒண்ணுதான் சொல்லும்படியான கஷேத்திரம். ஸ்ரீரங்கத்தை போலவே இங்கேயும் சூரிய புஷ்கரணி உண்டு. ஸ்ரீரங்கத்திலே கருடன் சன்னதிக்கு வலப்புறத்திலே சூரிய புஷ்கரணி உண்டு. அதே போல இங்கும் சூரியனாலே பிரதிஷ்டை பண்ணப்பட்ட சூரிய புஷ்கரணி உண்டு. ஸ்ரீரங்கநாதனை சேவித்து தபஸ் பண்ணி அனுகிரகம் பெற்றான் சூரியன். அது போல ஆண்டலுக்கு மையனை நோக்கியும் தபஸ் பண்ணி இங்க வந்து வரம் பெற்று இருக்கான். அதனாலதான் சூரிய புஷ்கரணி சாட்சியா இருக்கீங்க. ஸ்ரீரங்க மாட்டமா இந்த ஆதனூரும் கூட கொள்ளிடத்திற்கும் காவிரிக்கும் இடையே இருக்கக்கூடியதான ஊர். ஒரு பக்கம் கொள்ளிடம், ஒரு பக்கம் காவிரி. ஸ்ரீரங்கம் கொஞ்சம் கிட்டக்க இருக்கு, இது கொஞ்சம் தள்ளி ஒரு 2 மைல் 3 மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய 2 நதிகள், நடுவுல ஆதனூர். ஸ்ரீரங்கத்துல கர்ப்ப கிரகத்துல 2 தூண்கள் உண்டு. திருமணத்தூண் அப்படின்னு சொல்றோம். குலசேகர பெருமாளும் கூட மாயோனை மணத்தூணே பற்றி நின்று என்னைக்கு சேவிக்க போறேன்னு ஆசைப்பட்டார். அவன் ஸ்ரீரங்கநாதன் திருமண தூண்கள்னு சொல்லக்கூடிய 2 தூண்களுக்கு நடுவே சேவை சாதிப்பது போல இந்த எம்பெருமானுடைய கர்ப்ப கிரகத்திலும் திருமண தூண்கள்னு 2 தூண்கள் உண்டு. அந்த 2 தூண்களுக்கு நடுவே எம்பெருமான் சேவை சாதிக்கிறான். ஸ்ரீரங்கத்தை போலவே இங்கு ஸ்ரீரங்க நாச்சியார், ஸ்ரீரங்க நாயகின்னு தாயாருக்கு திருநாமம், தனிக்கோயில் நாச்சியார். பெருமாள் மூலவருக்குத்தான் ஆண்டலக்கும் ஐயன்னு திருநாமம், உற்சவருக்கு ஸ்ரீரங்கநாதன் தான் திருநாமம். இப்படி பல அம்சங்கள்ல ஸ்ரீரங்கத்தோடு இந்த கஷேத்திரம் ஒத்து போறது.
திருமங்கை ஆழ்வாரோடு கூட மிகவும் நெருங்கின சம்பந்தம் ஸ்ரீரங்கநாதனுக்கு உண்டு. நிறைய ஆழ்வாரோட பேசினான், ஆழ்வாருக்கு அனுகிரகம் பண்ணினான். அதே மாதிரி இந்த ஆண்டலுக்கும் ஐயனும் ஆழ்வாருக்காக ஆதனூர்ல இருந்து ஸ்ரீரங்கம் வரைக்கும் வந்து திரும்பவும் ஆழ்வாருக்கு தன்னுடைய நடையழகை ஓட்ட அழகை காட்டிக்கொண்டு ஆழ்வார தானே வந்து அழிச்சுண்டு வந்து பாட்டு வாங்கின்றான் ஆதனூர்ல. அத்தனை தூரம் ஆழ்வாரிடத்துல இந்த எம்பெருமானுக்கு அனுகிரகம் உண்டு. இப்படி திருமங்கை ஆழ்வாருக்கு விசேஷ அனுகிரகம் பண்ணக்கூடியதான ரீதியிலும் ஸ்ரீரங்கமும் இந்த க்ஷேத்திரமும் ஒண்ணு. இப்படி பல விதங்கள்ல ஸ்ரீரங்கத்தோடு கூட சமானமாக திகழக்கூடியதான இந்த க்ஷேத்திரத்தில் விமானமும் கூட ஸ்ரீரங்கத்தை போலவே பிரணவ விமானம். ஸ்ரீரங்கத்துல பிரணவ ஆகார விமானம், இங்கே பிரணவ விமானம், ரெண்டும் ஒண்ணுதான். பிரணவ வடிவத்திலே இருக்கக்கூடியது அப்படின்னு ஸ்ரீரங்க விமானத்துக்கு பேரு, இங்கு பிரணவமே விமானமா இருக்குன்னு பேரு, ரெண்டும் ஒண்ணுதான். இப்படி பல ஒற்றுமைகள் உண்டு. இந்த ஆதனூருக்கு அருகே நரசிம்மபுரம்னு சொல்லக்கூடியதான ஒரு சின்ன ஊர், ஒரு அக்ரஹாரம் உண்டு. இந்த அக்ரஹாரம் ஒரு காலத்துல மிகுந்த சீரும் சிறப்போடு கூட விளங்கியதான். இன்னைக்கும் இந்த அக்ரஹாரம் ஒரு பவித்திரமான புண்ணிய பூமி. சரபோஜி மகாராஜாவாலே அகோபில மடத்தினுடைய 25ஆம் பட்டம் ஸ்ரீமத் அழகிய சிங்கருக்கு சம்பாவனையா சமர்ப்பிக்கப்பட்டதான அக்ரஹாரம். பல அழகிய சிங்கர்கள் திருவடிப்பட்ட பூமி, புண்ணிய பூமி. ஆதனூர், புள்ளம்பூதங்குடி 2 திவதேசமும் அகோபில மடம் ஸ்ரீமத் அழகிய சிங்கரினுடையதான ஆத்தியக்ஷத்திலே நடைபெறக்கூடியதான கோயில்கள். 2 திவதேசத்திலும் ஐசிங்கர்கள் பொன்னடி சாத்தியிருக்கா, பெருமாளை சேவிச்சிருக்கா. புள்ளம்பூதங்குடியிலே பெருமாள் சன்னதிக்கு பக்கத்துல அகோபில மட்டம் இன்னைக்கும் உண்டு. பழைய காலத்து பிராச்சீனமான மட்டம், ரொம்ப சுலபமா ரொம்ப சாதாரணமா இருக்கக்கூடிய ஆதி காலத்து மட்டம். இந்த நரசிம்மபுரத்துல பல ஐசிங்கர்கள் எழுந்தருள் இருந்து மாலோலன் திருவாராதனம் பண்ணியிருக்கா. அந்த சமயத்திலே இந்த 25ஆம் பட்டம் ஸ்ரீமத் ஐசிங்கர் தொடர்ந்து 26வது பட்டம் ஸ்ரீமத் ஐசிங்கர், 30வது பட்டம் ஸ்ரீமத் ஐசிங்கர், 37ஆம் பட்டம் ஸ்ரீமத் ஐசிங்கர், 38ஆம் பட்டம் ஸ்ரீமத் ஐசிங்கர்னு மொத்தம் 5 அழகிய சிங்கர்கள் இந்த ஊர்ல பரமபதிச்சிருக்கா. 5 அழகிய சிங்கர்களுடைய பிருந்தாவனம் இன்னைக்கும் இந்த ஊர்ல உண்டு. பஞ்ச பிருந்தாவனம் அப்படின்னு அகோபில மட்ட சம்பிரதாயத்திலே பிரசித்தி. 25ஆம் பட்ட ஐசிங்கர், 26ஆம் பட்ட ஐசிங்கர், 30ஆம் பட்ட ஐசிங்கர், 37ஆம் பட்ட ஐசிங்கர், 38ஆம் பட்ட ஐசிங்கர்னு 5 ஐசிங்கர்களுடைய பிருந்தாவனம் உண்டு. அத்தனை பவித்திரமான புண்ணிய பூமி. இந்த ஐசிங்கர்கள்லாம் இன்னைக்கும் வரப்பிரசாதிகளா இந்த பிருந்தாவனத்தை வந்து பிரணாம பிரதட்சிணங்களோடு சேவிக்கிறவாளுக்கு எல்லா மனோரதங்களையும் பூர்த்தி பண்ணி கொடுக்கறா அப்படின்னு நிறைய சிஷ்யா, ஸ்ரீசன்னதி சிஷ்யா எல்லாம் இங்க போய் சேவிக்கிறது வழக்கம். இந்த பஞ்சபிருந்தாவனங்களை சேவிக்கணும்னா ஆதனூர் அர்ச்சக சுவாமியையோ புள்ளம்பூதங்குடி அர்ச்சக சுவாமியையோ தொடர்பு கொண்டா அவ சேவை பண்ணி வைப்பா. இப்படி உத்தமமான நரசிம்மபுரம் ஆதனூருக்கு அருகே இருக்கிறது. கோயில் அமைப்புன்னு பார்த்தா ரொம்ப ஏகாந்தமா ரம்யமான சூழல். எப்போதும் வாகன சப்தங்கள் இருக்கக்கூடியதான நகர சாலைகளைப் போல அல்லாமல் சற்றே ஊருக்கு வெளியே ஒதுங்கி இருக்கக்கூடிய நிசப்தமான கிராமப்புற சூழல். சுத்தி வயல்கள், மரம், செடி கொடிகள். சூரிய புஷ்கரணி, அந்த சூரிய புஷ்கரணியினுடைய கரையிலே ஆதனூர் ஆண்டலுக்கும் ஐயன்னு சொல்லக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீரங்கநாதனுடையதான சன்னதி. சின்ன சன்னதி, 3 நிலை ராஜகோபுரம், உள்ள நுழைஞ்சோமான பலிபீட்டம், துவஜஸ்தம்பம். அதையும் தாண்டி போனோமானா பிராகாரத்திலே ஸ்ரீரங்கநாச்சியார்னு சொல்லக்கூடிய பார்கவி தாயாருடைய சன்னதி, ஆண்டாள் சன்னதி, ராமன் சன்னதி எல்லாம் உண்டு. பிரதட்சணமா பண்ணிட்டு உள்ள வந்தோமானா பெரிய திருவடி கருடன், அவரையும் தாண்டி உள்ள போனோமானா நரசிம்மன், ஸ்ரீராம பரிவாரம், இவாளையெல்லாம் சேவிச்சுட்டு உள்ள போனோமானா கர்ப்ப கிரகத்துல ஆச்சரியமா ஆண்டலுக்கும் ஐயன் சயனி சென்றிருக்கார். இப்படி உத்தமமான ஏகாந்தமான சன்னிவேசம். ரொம்ப அறக்க பறக்க சேவிக்கணும்ன்ற அவசியமே இல்லை. பெருமாளை ஆறாமர நின்று அனுபவித்து சேவிக்கலாம். ஸ்ரீரங்கநாதனை சேவிக்காத குறத்தீர இவரை நன்னா சேவிக்கலாம். பெருமாளுடைய அழகு அத்தனை ஆச்சரியம். பேசும் பெருமாள், அழகாலேயே பெருமாள் நம்மோடு பேசுவர். பெருமாளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய புன்னகை மந்தஸ்மிதம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். முக்கியமா திருவனந்தாழ்வான்னு சொல்லக்கூடிய ஆதிசேஷனுக்கு பெருமாள் பண்ணின சமாசிரயணம், சங்கச்சக்கரங்களை சேவிக்கணும் மறக்காம. இந்த எம்பெருமானுக்கு உற்சவம்னு பார்த்தா வைகாசி மாசம் 10 நாள் பிரம்மோற்சவம். வைகாசி விசாகத்தன்னைக்கு திருத்தேர் உற்சவம் நடக்கும்படியா 10 நாள் பிரம்மோற்சவம். ஆழ்வார் அனுபவம்னு பார்த்தால் ஆதனூர் ஆண்டலக்கும் ஐயனை அப்படின்னு பெரிய திருமடல்ல சாதித்த ஒரு வரிதான் மங்களாசாசனம். இது தவிர பாசுரங்கள் கிடையாது. பிள்ளை பெருமாள் ஐயங்காருடையதான 108 திருப்பதி அந்தாதி பாடல். இந்த பாட்டுல பிள்ளை பெருமாள் ஐயங்கார் ஆதனூர் எம்பெருமான் ஆண்டலுக்கும் ஐயன் இருக்கானே அவனுடைய பக்தால் பாகவதால் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாகவத லட்சணத்தை சொல்றாரு இந்த பாட்டுல. இடரான ஆக்கை இருக்க முயலார்
மடவார் மயக்கில் மயங்கார் கடவுளர்க்கு நாதன் ஊர் ஆதரியார் நான் எனது என்னார் அமலன் ஆதனூர் எந்தை அடியார். அமலன் அழுக்கில்லாதவன், பரம பவித்திரமானவன், தோஷங்கள் இல்லாதவன், தூய்மையானவன். குறைன்னு ஒண்ணு நினைச்சு பார்த்தாலும் கற்பனையில கூட எம்பெருமான குறை சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட பவித்திரனானவன் யாருன்னா ஆதனூர் எந்தை, திரு ஆதனூர்னு சொல்லக்கூடிய திவதேசத்திலே சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆண்டு அளக்கும் ஐயன் ஸ்ரீரங்கநாதன். அந்த பவித்திரனான ஆதனூர் பெருமாள் இருக்கானே, அவன் எந்தை, என்னுடைய தந்தை. அவன் எந்தை, என் தந்தை அப்படின்னு அந்த எம்பெருமான யாரெல்லாம் சொல்லலாம்னா, அன்னைக்கு பிரம்மாவிலேருந்து ஆரம்பித்து இனி காலாகாலத்துக்கும் வரக்கூடிய அத்தனை ஜீவர்களும் எந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய பாந்தவியம் அந்த எம்பெருமான இடத்துல எல்லாருக்கும் உண்டு. அவன் தான் எல்லாரையும் படைக்கிறான். அவனிடத்துல இருந்துதான் எல்லாரும் தோன்றுகிறோம். அதனால நம்ம எல்லாருக்கும் தந்தை அவன். அந்த பவித்திரனா எல்லோரையும் சிருஷ்டிக்கக்கூடிய ஜெகத் காரணமா ஆதனூர்ல சயனிச்சென்றிருக்கானே ஆண்டலுக்கும் ஐயன், அவனுடைய அடியார், அவனுடைய பக்தாரான பாகவதா ஸ்ரீ வைஷ்ணவா எப்படி இருப்பா, அவளுடைய லட்சணம் என்னன்னா இடரான ஆக்கை இருக்க முயலார். இந்த சரீரம் இருக்க இந்த உடம்பு பலவிதமான துன்பங்களுக்கு காரணமானது. நாம பண்ணின பாவ புண்ணியங்களை எல்லாம் அனுபவிச்சு கழிக்கிறதுக்காக தானே இந்த உடம்புல இருந்துட்டு இருக்கோம். மேதினியில் இருக்கின்றோம் விதியினாலே அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதித்தார். இந்த உடம்புலயே இருந்துட்டு இருந்தோமானா என்னைக்கு உடலை நீத்து ஆத்மா சீவைகுண்டம் புகுந்து எம்பெருமான நிரந்தரமா அனுபவிச்சுண்டு பகவத் கைங்கரியம் பண்றது. ஆகையினால ரொம்ப நாள் உயிரோடு இருக்கணும், பல ஜென்மங்கள் எடுக்கணும், சாவே கூடாது, இத்தனை ஆண்டு காலம் பூலோகத்தை ஆளணும் அப்படின்னு புராண இத்தியாசங்கள்ல பல பேர் வரம் பெற்றார்களே, அந்த மாதிரி கேவலம் இந்த உடம்போட ரொம்ப நாள் இங்க இருந்துட்டு இருக்கணும், சரீர சுகங்களை அனுபவித்துக் கொண்டிருக்க வேணும், பல ஜென்மாக்கள் எடுக்கணும், இந்த உடம்பு தான் சாஸ்வதம் அப்படின்னு கேவலம் அழியக்கூடிய இந்த உடம்பு மேல பற்று வைக்க மாட்டா பாகவதா. இடரான ஆக்கை இருக்க முயலார், நான் சாவே கூடாது, எனக்கு மரணமே ஏற்படக்கூடாதுன்னு வரமெல்லாம் கேட்க மாட்டா. நான் ரொம்ப வருஷ காலம் உயிரோடு இருக்கணும், ராஜ்யத்தை ஆளணும், ஹிரண்ய நாட்டமா என்னுடைய ராஜ்யம்தான் எங்கும் பரவி இருக்க வேணும் அப்படின்னு எல்லாம் கேட்க மாட்டா. சரீரம் எப்ப உழறோ, எப்ப விழும், எப்ப அதுல இருந்து பிரிந்து எம்பெருமானுடைய திருவடிகளுக்கு போலாம் அப்படின்னு மோட்சம் போகக்கூடிய நாளை எதிர்பார்த்துட்டு இருப்பா பாகவதா. மடவார் மயக்கில் மயங்கார், இளம் பெண்களுடைய மோக வலையிலே சிக்கி தவிக்க மாட்டார்கள். மாதரார் கயற்கண் என்னும் வலையுள் பட்டு அழுந்து வேனை அப்படின்னு ஆழ்வார் சொன்னது போல ஸ்திரீ சுகங்கள்ல ஸ்திரீ போகங்கள்ல எல்லாம் தங்களை பறி கொடுக்க மாட்டா. கடவுளர்க்கு நாதன் ஊர் ஆதரியார், தேவர்களுக்கெல்லாம் நாதனா தலைவனா இருக்கக்கூடிய இந்திரன் இருக்கானே, அவனுடைய ஊர் ஸ்வர்கலோகத்தையும் கூட விரும்ப மாட்டார்கள். யாரானும் தேவத்தை வந்து ஏன் பெருமாளே கூட உனக்கு ஸ்வர்கலோக வாசம் கொடுக்குறேன்னு சொன்னா, எனக்கு எதுக்கு அந்த ஸ்வர்க்கம், மது மாது சுகபோகங்கள் அப்படின்னு சீரழியக்கூடியதான ஸ்வர்க்க போகம் எனக்கு எதுக்கு, அது என்ன சாஸ்வதமா, நான் பண்ணின புண்ணியம் தீர்ந்துதானா திரும்ப நரகத்துல படுகையில விழுந்து அங்க இருந்து திரும்ப வந்து பிறக்க போறேனே, இது சுழற்சி தானே, சைக்கிள் தானே, திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கோமே, புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம், எனக்கு அதெல்லாம் வேண்டாம், ஸ்வர்க்கமே ஆனாலும் எனக்கு வேண்டாம். எம்பெருமானே நீ வேண்டும், உன் சேவை வேண்டும், உன்னுடைய கைங்கரியம் வேண்டும், எனக்கு வைகுண்டம் தான் வேணும்னு சொல்லக்கூடியவா. ஸ்வர்க்கம் முதலான பலன்கள் எப்பேற்பட்ட போகங்களா இருந்தாலும் அதெல்லாம் அல்பமா உதறி தள்ளக்கூடியவா. நான் எனது என்னார், நான் பண்ணேன், நான் பக்தன், எனக்கு ஞானம் உண்டு, எனக்கு ஆச்சார அனுஷ்டானம் உண்டு, நான் தான் இதெல்லாம் பண்றேன் அப்படின்ற அகங்காரம் கிடையாதவாளுக்கு. எனது என்னார் மமகாரம் கிடையாது. என் பணத்தை கொண்டு எனக்கு இவ்வளவு சொத்து இருக்கு, இதை கொண்டு நான் அதை பண்ணினேன் இதை பண்ணினேன்னு தம்பட்டு அடிச்சுக்க மாட்டா, பெருமை பீத்திக்க மாட்டா. தான்னு சொல்லக்கூடிய அகங்காரம் கிடையாதவாளுக்கு, தன்னுடையதுன்னு சொல்லக்கூடிய மமகாரம் கிடையாது. அவாதான் ஆதனூர் எம்பெருமானுடைய பக்தா அப்படின்னு பாகவதாலுக்கு ஸ்ரீ வைஷ்ணவாலுக்கு லட்சணம் சொல்றார் ஐயங்கர். பாகவதான்னா எப்படி இருக்கணும், இந்த சரீரம் நிலையானதுன்னு தேகாபிமானம் இல்லாமல் இருக்கணும், காம மயக்கத்திற்கு உட்படாமல் இருக்க வேணும், அகங்கார மமகாரங்கள் இல்லாமல் இருக்கணும், லௌகீக சுகங்கள் இந்திரலோகத்தை ஆளக்கூடிய அந்த பதவி கிடைத்தாலும் வேண்டாம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு லௌகீகத்திலே விரக்தி இருக்க வேணும். அப்படி என்னதான் இவாளுக்கு ஆசை, எல்லாமே வேண்டாம்னா என்னதான் கேட்பான்னா நிரந்தரமான எம்பெருமானுடைய திருவடிவாரத்துல பக்தி கைங்கரியம் மோட்சலோகம் அதைத்தான் விரும்பி கேட்பா. இப்படி அழியக்கூடிய வஸ்துக்கள் எது, அழியாத செல்வம் எது அப்படின்னு பகுத்தறியக்கூடியதான ஞானத்தோடைய கூட
அழியக்கூடிய செல்வங்கள் இப்ப என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு என்றும் அழியாத நிரந்தர செல்வமா சாஸ்வத செல்வமா இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருவடியை வைகுண்டத்தை மோட்சத்தையே விரும்பக்கூடியவர்களா பாகவதாள்லாம் இருக்கணும். அவாதான் ஆதனூர் எம்பெருமானுடைய அடியவர்கள். இங்கே ஆலன் அப்படின்னு சொன்னது பவித்திரமானவன், அழுக்கில்லாதவன், தோஷமில்லாதவன், களங்கம் இல்லாதவன் சொன்னது ஆதனூர் எம்பெருமான் மட்டுமல்ல, அவனுடைய அடியார்களும் அப்படித்தான். அமலன் பவித்திரமானவனுடைய பக்தாலானபடினாலே இவாளும் பவித்திரமானவா. சுவாமி, அவன் அமலன் பவித்திரமானவன் சரி, இவா சாதாரண மனுஷா தானே, இவா எப்படி பவித்திரமானவா அப்படின்னா, ஆமா என்ன குறை இவாளுக்கு? கேவலம் அழியக்கூடிய சரீரத்து மேல ஆசை வைக்க மாட்டா, ஸ்திரீ போகங்கள்ல ரொம்ப மூழ்கி போக மாட்டா, சொர்க்கலோகமே ஆனாலும் விரும்ப மாட்டா, உபேட்சிப்பா, அகங்கார மமகாரங்கள் இல்ல. இதுக்கு மேல ஒரு பக்தன் எப்படி நல்லவனா இருக்க முடியும்? ஆகையினால ஆதனூர் எந்தை மட்டும் அமலன் அல்ல, அவனுடைய அடியார்களும் அமலர்கள் தான் அப்படின்னு பாகவத லட்சணம் சொன்னதான பாசுரம். இடரான ஆக்கை இருக்க முயலார் மடவார் மயக்கில் மயங்கார் கடபுளர்க்கு நாதன்ஊர் ஆதரியார் நான் எனது என்னார் அமலன் ஆதனூர் எந்தையடியார். கடைசியாக ஸ்ரீ விஷ்ணு ஸ்தலாதர்சத்திலே சொல்லப்பட்டதான தியான ஸ்லோகம். தேவஹா ஸ்ரீ பணிபுங்கவாங்கசயனஹ ஸ்ரீரங்கநாயக்யசௌ திவ்யம் ச பிரணவாக்கியம் ஆதனபுரே தத்வ்யோமயானோத்தமம் தீர்த்தம் சூரிய சரசுரேட்ய சுரபி சாட்சாத்கிருதः பிராங்முகः நித்யம் வஜ்ரி புரோகமை சுரகணைராராதிதோ திருஷ்யதே. தேவஹா எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீ பணிபுங்கவாங்க சயனஹா. பணி அப்படின்னா சேஷன், பணி புங்கவன் அப்படின்னா பாம்பு அரசன், சேஷர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய ஆதிசேஷன். அவனுடைய அங்கத்திலே, அவனுடைய திருமேனியிலே, அவனுடைய திருமேனியை படுக்கையாக கொண்டு சயனித்துக் கொண்டிருப்பவன் இந்த எம்பெருமான். எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் இங்கு ஆதிசேஷனுடைய சரீரத்துல அப்படியே படுத்துட்டு இருக்கான். தாயாருக்கு ஸ்ரீரங்கநாயகின்னு திருநாமம். அவனுடைய அழகான விமானத்திற்கு பிரணவாக்கியம், பிரணவம்னு பேரு, பிரணவ விமானம்னு பேரு. அந்த விமானத்தினுடைய கீழே சயனிச்சுருக்கான் பெருமாள். அவன் எழுந்தருளி இருக்கக்கூடியதான ஸ்தலத்திற்கு ஆதனபுரம், ஆதனூர்னு பேரு. தீர்த்தம் சூரிய சரஸ்னு சொல்லக்கூடியதான சூரிய புஷ்கரணி. பெருமாள் யாருக்கெல்லாம் இங்க தரிசனம் கொடுத்தான்னா, சுரேட்யன், சுரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவர்களினுடைய தலைவனான இந்திரனுக்கு தரிசனம் கொடுத்தான். சுரபி காமதேனுவுக்கு தரிசனம் கொடுத்தான். இப்படி இந்திரன், காமதேனு முதலானவர்களாலே சாட்சாத்காரம் பண்ணப்பட்ட பெருமாள், நேரில் சேவிக்கப்பட்ட பெருமாள். பிராங்முகா கிழக்கு நோக்கி பெருமாள் பயணி சென்றிருக்கான். நித்தியம் வஜ்ரி புரோகமை சுரகனைர் ஆராதிதோ திருஷ்யத்தே. தினந்தோறும் வஜ்ராயுதத்தை ஆயுதமாக கொண்டிருக்கக்கூடிய இந்திரன் முதலான அனைத்து தேவர்களாலும் ஆராதிக்கப்படுபவனாக இந்த எம்பெருமான் இங்கே சயனித்துக் கொண்டு எல்லாருக்கும் சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறான். ஆண்டலக்கும் ஐயன் என்று சொல்லக்கூடிய இந்த எம்பெருமான் ஆதனூர்னு சொல்லக்கூடியதான இந்த திவதேசத்திலே சூரிய புஷ்கரணியினுடைய கரையிலே பிரணவ விமானத்தினுடைய நிழலிலே இந்திரனுக்கும் காமதேனுவுக்கும் அக்னிக்கும் சூரியனுக்கும் இன்னும் பலருக்கும் அனுகிரகம் பண்ணினவனாக, அவர்களாலே சாட்சாத்காரம் பண்ணப்பட்டவனாக, திருவனந்தாழ்வான்னு சொல்லக்கூடிய பாம்பு படுக்கையிலே சயனித்துக் கொண்டு கிழக்கு பார்த்தபடி சேவித்துக் கொண்டிருக்கிறான். அவனை இந்திரன் முதலான அத்தனை தேவர்களும் தினந்தோறும் இந்த கஷேத்திரத்திலே ஆராதனம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு இந்த தியான ஸ்லோகம் சொல்றது. தேவஹா ஸ்ரீ பணிபுங்கவாங்கசயனஹா ஸ்ரீரங்கநாயக்யசௌ திவ்யஞ்ச பிரணவாக்கியமாதனபுரே தத்வ்யோமயானோத்தமம் தீர்த்தம் சூரிய சரசுரேட்ய சுரபி சாட்சாத்கிருதः பிராங்முகः நித்யம் வஜ்ரி புரோகமை சுரகணைராராதிதோ திருஷ்யதே. ஸ்ரீமதே ஸ்ரீரங்கநாயிகா சமேத ஸ்ரீரங்கநாத பரபிரம்மனே நமஹ. ஆதனூர் ஆண்டலக்கும் ஐயன் நம்மையும் ஆண்டு நமக்கும் படியளக்க வேண்டும் என்பதாக பிரார்த்தித்துக் கொண்டு இதோட ஆதனூர் திவதேச வைபவத்தை முடித்துக் கொள்கிறேன். சிரார்த்தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.